வெல்கம் டு மைல் அகாடமி. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கெமிக்கல் கைனடிக்ஸ். ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போறோம். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ்னா என்ன? அதாவது ஒரு ரியாக்ஷன்ஸ் நடக்கிற ஸ்பீடை சொல்றது தான் ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். கன்சிடர் திஸ் ஈக்குவேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் N2 plus 3H2 gives 2NH3. ஸோ இதுக்கு ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் நம்ம எழுதணும் அப்படின்னா ஸோ மைனஸ் டெல் concentrations of N2 divided by del T is equal to minus of concentrations of del H2 by 3 del T is equal to plus concentrations of NH3 divided by 2 del T. ஸோ இங்க நம்ம ஏன் மைனஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் எழுதும் பொழுது இல்லை ரியாக்ஷன்ஸ் நடக்கும் பொழுதும் சரி நம்மளுக்கு ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன்ஸ் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால தான் N2க்கும் சரி 3H2க்கும் சரி நம்ம மைனஸ் போட்டிருக்கோம். ஸோ இங்க கோஎஃபிஷியன்ஸ் இந்த H2ஓட கோஎஃபிஷியன்ஸை நம்ம என்ன பண்றோம், கான்சன்ட்ரேஷன் ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் எழுதும் பொழுது டினாமினேட்டர்ல எழுதிடுவோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம ப்ராடக்ட் எழுதும் பொழுது ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன்ஸ். ஸோ ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்னும் போது நம்ம ப்ளஸ் சிம்பிள் தான் போடணும், ஏன்னா அவங்களோட கான்சன்ட்ரேஷன் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆனால் கோஎஃபிஷியன்ஸ் டினாமினேட்டர்ல தான் போடும். ஸோ ஒரு ரியாக்ஷன்ஸ் எழுதுறோம் அப்படின்னா அதுக்கு ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இந்த மாதிரி தான் எழுதணும். ஸோ இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரேட்ல எக்ஸ்பிரஷன். திஸ் இஸ் another மெத்தட் ஆஃப் ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். ஏற்கனவே நம்ம பார்த்தது டிஃபரன்ஷியல் மெத்தட், இது இன்னொரு டைப். ஸோ இவங்களுக்கு எப்படி ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. H2 plus Br2 gives 2HBr. ஸோ இவங்களுக்கு ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் R is equal to K concentrations of H2 concentrations of Br2. ஸோ இங்க ரேட்ல எக்ஸ்பிரஷன்ல நம்ம ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் மட்டும் தான் கன்சிடர் பண்றோம். ஓகேங்களா? அதே மாதிரி N2 plus 3H2 gives 3NH3. இந்த ரியாக்ஷன்ஸ்க்கு பாருங்க ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் தான் கன்சிடர் பண்றோம். ஸோ R is equal to K concentrations of N2 next concentrations of H2. ஸோ இவங்களோட கோஎஃபிஷியன்ட்டை நம்ம எங்க போடுறோம் அப்படின்னா பவர்ஸ்ல போடுறோம். ஓகேங்களா? ரேட்ல எக்ஸ்பிரஷன். ஸோ ரேட்ல எக்ஸ்பிரஷன் இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, செகண்ட் டைப். அது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் கான்செப்ட். ஸோ அது எக்ஸ்பெரிமெண்டல் கான்செப்ட் தான், தியரட்டிக்கல் வேல்யூ இல்லை. அதாவது இட் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் எக்ஸ்பெரிமெண்ட். இட் இஸ் ஒன்லி எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ. இட் இஸ் நாட் தியரட்டிக்கலி ட்ரூ எவ்ரி டைம். தியரட்டிக்கல் வேல்யூ நம்ம எடுத்துக்க மாட்டோம், எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ மட்டும். பாருங்க சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், தியரட்டிக்கல் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ. தியரட்டிக்கல்ல இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன்ஸ் நடக்குது, அதாவது PCl3 plus Cl2 gives PCl5. இவங்களுக்கு நம்ம ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R is equal to K concentrations of PCl3 concentrations of Cl2. ஸோ இங்கே கோஎஃபிஷியன்ஸ்ல ஒன் தான் இருக்கிறாங்க, அவங்கள நம்ம போட தேவையில்லை. அதே எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ நம்மளுக்கு சேம் தான் வருது ரேட் ஆஃப் ரியாக்ஷன், இங்கே எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நெக்ஸ்ட் ரியாக்ஷன்ஸ் பாருங்க. Hydrogen peroxide H2O2, 2 molecules of hydrogen peroxide gives 2H2O plus O2. ஸோ இவங்களுக்கு நம்ம தியரட்டிக்கலா ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் எழுதும் பொழுது என்ன பண்ணுவோம், இவங்களோட கோஎஃபிஷியன்ஸை பவர் மேல போட்டிருக்கும். ஆனா எக்ஸ்பெரிமெண்டலா கிடைக்கிறது பாருங்க நம்மளுக்கு என்னன்ட்டு 1 தான் கிடைக்குது. ஸோ ரெண்டு பேர்த்துல யார் கரெக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ மட்டும் தான் கரெக்ட். ஏன்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் ரேட்ல எக்ஸ்பிரஷன் நம்ம எங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன்ஸ் பாருங்க. 2NO plus O2 is 2NO2. இவங்களுக்கு நம்ம தியரட்டிக்கலா எழுதுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R is equal to K NO power 2 concentrations of O2. ஆனா எக்ஸ்பெரிமெண்டலா பாருங்க NO power 1 O2 power 2ன்னு வருது. ஸோ இங்கேயுமே எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ தான் கரெக்ட். ஸோ அப்போ ஒரு ரேட்ல எக்ஸ்பிரஷன் எழுதுறோம் அப்படின்னா தியரட்டிக்கல் வேல்யூ இல்லை, எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ தான் கரெக்ட். ஸோ நம்மளுக்கு இங்க ஒரு ப்ராப்ளம், எப்படி நம்ம ரேட்ல எக்ஸ்பிரஷன் எழுதுறது அப்ப? ஸோ அதுக்கான சொல்யூஷன்ஸ் தான் பாருங்க. Solve the problem of powers. Change the stoichiometric coefficient. ஸோ stoichiometric coefficient நம்ம சொல்றோம். அதாவது இந்த மாதிரி concentrations of A plus B gives products. இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன்ஸ் இருக்குது. இதுக்கு நார்மலா ரேட்ல எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதுவோம்? R is equal to K concentrations of A power A concentrations of B power B. இப்படிதான் எழுதுவோம் இல்லைங்களா? ஆனா இப்ப நம்ம எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ மட்டும் தான் எடுத்துக்கிறோம் அப்படின்னும் பொழுது இந்த ரேட்ல எக்ஸ்பிரஷன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. ஸோ எப்படின்னு பாருங்க. R is equal to K A power X for this reactions, B power Y. ஸோ XYன்றது எதை டினோட் பண்ணுது?
x may be equal to a or may not be equal to a. க்கு ஈக்குவலா இருக்கலாம் இல்ல இல்லாமலே இருக்கலாம். அதே மாதிரி y may be equal to b may not be equal to b. y க்கு ஈக்குவலா இருக்கலாம் b இல்ல இல்லாமலே இருக்கலாம். சோ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா அதாவது நம்ம பவர்ஸ்ல போடுறோம் இல்லைங்களா அந்த ரேட் லா எக்ஸ்பிரஷன்ஸ் ஸ்டாய்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு ரேட் லா எக்ஸ்பிரஷன். அப்போ ரேட் லா எக்ஸ்பிரஷன் நம்ம எதுக்கு எழுதினாலும் சரி எக்ஸ் ஒய் தான் நம்ம டினோட் பண்றோம் அவங்களோட ஸ்டாய்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டை எடுத்துக்கிறது. ஸோ ரேட் லா எக்ஸ்பிரஷன் இப்போ பாருங்க ரேட் லா எக்ஸ்பிரஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு கே ஏ பவர் எக்ஸ் பி பவர் ஒய் தான் இப்போ நம்ம போட்டோம். ஸோ ஆர்னா என்னது ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ், கே ரேட் கான்ஸ்டன்ட்ஸ், x order of reactions with respect to a ஓட ஆர்டர். ஓகேங்களா? அதே மாதிரி y order of reactions with respect to b, x plus y அப்படின்றது என்ன இந்த x உம் y உம் நம்ம ஆட் பண்றது என்னன்னு சொல்றோம்னா n is order of reactions. ஒரு reactions வந்து எந்த ஆர்டர்ல நடக்குது அப்படின்னு சொல்றது தான் n. அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்டரா செகண்ட் ஆர்டரா தேர்ட் ஆர்டரான்னு சொல்றோம். இந்த நம்ம ரேட் லா எக்ஸ்பிரஷன்ல ரேட் கான்ஸ்டன்ட்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா அதுக்கு நம்ம யூனிட் சொல்லலாம். ஸோ யூனிட் பாருங்க நம்மளுக்கு இந்த ரியாக்ஷன்ஸ் தான் எடுத்துக்கிட்டோம் ஏதோ ஒரு ரியாக்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம ரேட் லா எக்ஸ்பிரஷன் எழுதுறோம் ஆர் இஸ் ஈக்குவல் டு கே ஏ பவர் எக்ஸ் பி பவர் ஒய். நம்மளுக்கு இப்போ யார் வேணும் கே தான் வேணும். கேயோட யூனிட் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் ரேட் கான்ஸ்டன்ட்ஸ். அப்போ மீதி டேர்ம்லாம் நம்ம ஒரு சைடு கொண்டு போயிடலாம். அப்போ பாருங்க ரேட் ஆறுக்கான யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா மோல் பர் லிட்டர் பர் செகண்ட் டிவைட் பை கான்சன்ட்ரேஷன் டேர்ம் மோல் பர் லிட்டர் பிக்கும் அதே தான் வரப்போகுது பவர் எக்ஸ் ஒய். ஓகேங்களா? ஸோ அப்போ மேலே பாருங்க மோல் பர் லிட்டர் பர் செகண்ட் அப்படியே தான் இருக்கும். டினாமினேட்டர்ல பேஸ் ஒரே மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் பவர்ஸை ஆட் பண்ணிப்போம். ஸோ அந்த மாதிரி தான் பவர்ஸை ஆட் பண்ணியிருப்போம் எக்ஸ் பிளஸ் ஒய். ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் நத்திங் பட் என் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். ஸோ அதை எழுதிக்கும். அப்போ இந்த யூனிட் கன்வர்ஷன்ஸ் எப்படி கொண்டு போகலாம் பாருங்க மோல் பர் லிட்டர் ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. அப்போ 1 இங்கே மேலே போச்சுன்னா மைனஸ் என்ன எழுதலாமா பர் செகண்ட். அப்போ ரேட் கான்ஸ்டன்டோட யூனிட் என்னது மோல் பர் லிட்டர் பவர் 1 மைனஸ் என் பர் செகண்ட். ஸோ இவங்களை நம்ம இப்படியும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதலாம். அதாவது மோல் மைனஸ் 1 மோல் மைனஸ் 1 ஸோ லிட்டர் 1 மைனஸ் n மைனஸ் 1. ஓகேங்களா? ஸோ இங்கே 1 மைனஸ் n. ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி எழுதலாம் எஸ் மைனஸ் 1 அப்படியும் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை டிபெண்ட் பண்ண ப்ராப்ளமை நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ எப்படி ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அப்படின்னா 2 டைப்ஸ் ஆஃப் நியூமரிக்கல் ப்ராப்ளம் இங்கே கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பாருங்க ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் அண்ட் வேல்யூ ஆஃப் கே. ஆர்டர் வந்து என்னன்னு கொடுத்துட்டாங்க அந்த ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன்ஸோட யூனிட் நம்ம சொல்லணும். ஓகேங்களா? ஸோ ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் பாருங்க n இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது எக்ஸ் பிளஸ் ஒய் என்னன்னு சொல்லிட்டாங்க 0ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 0 ஆர்டர் ரியாக்ஷன்ஸ். இவங்களுக்கு யூனிட் எப்படி போடுவோம் நம்மளுக்கு தெரியும் ரேட் கான்ஸ்டன்ட்ஸோட யூனிட் என்ன மோல் பர் லிட்டர் பவர் 1 மைனஸ் n பர் செகண்ட். அப்போ 0 ஆர்டர் அப்படின்னும் பொழுது n-க்கு நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணணும் 0 சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா ஃபார் 0 ஆர்டர் ரியாக்ஷன்ஸ்க்கு யூனிட் வந்து என்ன வருது மோல் பர் லிட்டர் பர் செகண்ட் வருது. ஓகேங்களா? அதே மாதிரி ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா மோல் பர் லிட்டர் 1 மைனஸ் n பர் செகண்ட். ஸோ n-க்கு நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணுறோம் 1 சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ இந்த டேர்ம் என்ன ஆகும் 0 ஆகிடும். எனிதிங் பவர் 0 இஸ் 1. அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாமே 1 ஆகிடும். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ்க்கு யூனிட் பர் செகண்ட். ஓகேங்களா? ஃபார் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சேம் அதே தான். n-க்கு நம்ம 2 சப்ஸ்டிட் பண்ணுறோம். 2 சப்ஸ்டிட் பண்ணால் மைனஸ் 1 வரும். ஓகேங்களா? ஸோ மைனஸ் 1 மோல் பர் லிட்டர் பவர் மைனஸ் 1 பர் செகண்ட். ஸோ இது எப்படி எழுதலாம் மோல் மைனஸ் 1 எல் பர் செகண்ட் இப்படி எழுதலாம் இல்லைங்களா? மைனஸ் உள்ளார் கொண்டு வந்துட்டேன் அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இது செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ்க்கு. இது ஒன் டைப் ஆஃப் ப்ராப்ளம். எப்படி ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் கொடுத்து நம்மள யூனிட் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்த டைப் அடுத்த நியூமரிக்கல் ப்ராப்ளம் யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட் இஸ் given to find order of reactions. ரேட் கான்ஸ்டன்டோட யூனிட் கொடுத்துட்றாங்க. நம்ம யாரை கண்டுபிடிக்கணும் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷனை கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம் இங்கே பாருங்க questions find the order of reactions. A unit of rate constant is liter per mole per second. இப்போதான் லாஸ்டா பார்த்தோம்னா நம்ம செகண்ட் ஆர்டர்னு சொல்லிடலாம். ஆனா இது மாதிரி நிறைய கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஸ்டெப் வைஸா போகலாம். அதாவது என்ன அப்படின்னா மோல் மைனஸ் 1 இருக்காங்களா இவங்க மட்டும் தான் நம்மளுக்கு வேணும். ஸோ எப்படி ஃபைண்ட் பண்ணலான்னு பாருங்க. அதாவது மோல் மைனஸ் 1 மட்டும் எடுத்துக்கிறோம். அவங்க பவர்ல மைனஸ் இருக்காங்களா -1 அதை நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம்.
மைனஸ் ஒன்ல எந்த நம்பர் கொடுத்தாலும் அது n வேல்யூவை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ்க்கு நம்மளுக்கு வேல்யூ என்னது 1 மைனஸ் n. அப்படிதான் நம்ம ரேட் கான்ஸ்டன்ட்ஸ்ல பார்த்தோம். இப்போ 1 மைனஸ் n, அப்ப n-க்கு பதிலா இந்த மைனஸ் ஒன்னை சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ணா 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன் செகண்ட் ஆர்டர். அப்போ இந்த ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் நம்மளுக்கு என்னது செகண்ட் ஆர்டர்னு வருது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், the value of K 3 decimeter cube mole inverse per second. Find the order of reactions. ஸோ இங்கேயுமே என்னது மோலுக்கு பவர் மைனஸ் ஒன்னு தான். அப்போ என்னோட வேல்யூ என்னது மைனஸ் ஒன் தான். ஸோ இதே தான் வரப்போது, செக் பண்ணிடலாம். இப்போ பாருங்க மோல் மைனஸ் ஒன், n மைனஸ் ஒன்னு வருது. 1 மைனஸ் ஆஃப் n 2 தான் வரப்போகுது டோட்டலா நம்மளுக்கு. அப்போ செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், the value of K is equal to 40 liter square mole minus 2 per second. The order of reactions. இப்போ நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருது இல்லையா? இப்போ மோல் மைனஸ் 2, இப்போ என்ன பண்ணணும், நம்ம n-க்கு மைனஸ் 2 வேல்யூ போடணும். ஸோ இந்த மோல் மைனஸ் 2 தான் எடுத்துக்கிறோம். n-க்கு மைனஸ் 2 வேல்யூ போடுறோம். அப்போ 1 மைனஸ் n நம்மளுக்கு என்ன வந்து 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் 2 தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ் வருது. ஓகேவா? அப்போ மோல் பவர்ல என்ன இருக்குதோ அந்த நம்பரை நம்ம என்னவா எடுத்துக்கிறோம், n-ஆ எடுத்துக்கிறோம். ஸோ ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்முலா 1 மைனஸ் n, n-ல அந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்றோம். ஸோ இது பாருங்க, the value of K is equal to 71 per second. Find the order of reaction. இங்க மோல் பவரே கொடுக்கல. ஸோ அப்போ நம்ம என்னென்னு எடுத்துக்கணும், மோல் பவர்ல எதுவுமே, அதாவது மோல்ற யூனிட்டே கொடுக்கல அப்படின்னும் பொழுது மோல் இஸ் 0, பவர்ல 0 இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், n is equal to 0. சரியா? இப்போ பாருங்க, so n is equal to 0, 1 minus n நம்ம போட்டோம் அப்படின்னா 1 minus of 0. So for first order reactions 1 தான் ஆன்சர் வரும். இது first order reactions. அப்போ நம்மளுக்கு ரேட் கான்ஸ்டன்ட்ஸை வச்சு ரெண்டு டைப்பான நியூமரிக்கல் ப்ராப்ளம் வருது. ஒன்று ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் கொடுத்து நம்ம யூனிட் கான்ஸ்டன்ட்ஸ் கண்டுபிடிக்கணும், இல்லை யூனிட் கான்ஸ்டன்ட்ஸ் கொடுத்து ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ரெண்டுமே வந்து சிம்பிளான ப்ராப்ளம்ஸ் தான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூம்மா.